லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிக்க லக்கி பிளாக்கா இல்லைங்க, இன்னும் கிக்க லக்கி பிளாக்னு சொல்கிறேன். சரி கிக் பண்ணட்டாமா. ஓ அனிமேஷன்லாம் செம்மையாக இருக்கு காய்ஸ். கொமனில் விழுந்துருக்கி நூபினி பீச்சா நீ கிடச்சிருக்கு. ரன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஓடுவோம். நம்மளுக்கு இப்போ நூபினி பீச்சா நீ கிடச்சிருக்கு. பிளேஸ் இந்த ஸ்லோட். அப்புறம் ஸ்லோட்டில் வைக்கலாம். பேர் செகண்டுக்கு 2 ரூபா ஆயிரும். பை அண்ட் அப்கிரேட். ஓ அப்கிரேட்டை போடும். ஓகே அப்கிரேட்டை போட்டாச்சு. ஓகே எங்கோ போக சொல்கிறாங்க. நிலுங்க போய் பார்ப்போம். வெயிட் ஷாப். வாட் த வெயிட் ஷாப்? இதை வாங்க சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? ஓ நம்ம ஸ்ட்ரென்த்தை கூட்டுறாங்க. இங்கே பாருங்க 12 கிக் பவர். ஓ புரிஞ்சுது காய்ஸ். இப்போ என்னன்னா இந்த கிக் பவர் ஏறுமே, அப்போ ஏறக்குள்ளே நம்ம எங்கே இருக்கிற இதில் போய் அடித்தோம்னா அங்கால ஏரியாவுக்கு போகும். இப்போ நிலுங்க பார்த்து. இப்போ பாருங்க காய்ஸ், நம்மள்கிட்ட 40 கிக் பவர் இருக்கு. பார்த்தீங்களா ரொம்ப தூரம் போகுது. இதான் இப்போ கெட்டன் 100 கிக் பவர். சுனாமி வந்துட்டு. மறக்காமல் அடுத்து என்ன கேம் பிளே போடணுமெண்டு சொல்லுங்கள் காய்ஸ். அப்போ தான் நானும் அடுத்த கேம் பிளே போடலாம். கமாண்டில் மறக்காமல் சொல்லி விட்டுருங்க. ஓகே நம்மளுடைய டீம் ஜிசி கிடைச்சிருக்கு. வாங்க ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே காய்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. சரி முதல்ல காசு எடுப்போம். நம்ம 100 கிக் பவர் எடுக்கணுமா? சரி இது கொஞ்சம் நேரம் ஏற்றுவோம். வாய் செஞ்சு பாருங்க. நில்லுங்க காட்டுறேன். இந்த இருக்கு இது. நீங்கள் அமர்த்தினீங்கன்னா டபுள் ஆகுது. யாராவது இங்கே கேம் விளையாட மாட்டா இதை அமர்த்தி கொண்டிருங்க காய்ஸ். அப்போ உங்களுக்கு நல்ல ஈஸியாக, அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஈஸியாக என்ன கிக் பவரே இருக்கும். ஓகே காய்ஸ் எங்கே போக சொல்கிறாங்க? ரன் அப்கிரேட். ஓகே எதுக்கு ரன் அப்கிரேட்? அப்கிரேட் யுவர் ஸ்பீடு. ஓகே ஓ புரிஞ்சுது. என்னடா இப்போ நம்ம ஏன் ரன் அப்கிரேட் பண்ண மாட்டோம்? இப்போ சும்மா நில்லுங்க காட்டுறேன். இப்போ கிக் அடித்தோடனே ஒரு இடத்த போய் விழுந்தோடனே நில்லுங்க என்ன வருது பார்ப்போம். நூபினி பீச். ஓ மை காட் பிளாஸ்மாவில் வந்து இந்த சுனாமிட்ட வந்து தப்பிக்க தான் இது ஸ்பீடு போல. ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தெரிவிக்க விட்டுருங்க. லாஸ்ட்மாவில் கிடச்சோடனே லாஸ்ட்மாவில் இதில் அதிகம் போலே. சரி காய்ஸ் அடுத்த ப்ளேஸ் பண்ணுவோம். அப்கிரேடே நம்ம பண்ணலை. நூபினி பீச்சை நீங்கள் தவிர டீம் சீஸுக்கு கொஞ்சம் அப்கிரேடை போடுவோம். ஓகே 27 கொண்டு போயாச்சு. ஓகே 41. ஓ
எதிர்பார்க்கல guys. சரி கொஞ்ச நேரம் இருந்து பவர் ஏற்றும். பவர் ஏற்றக்குள்ள அசைய முடியாது போல guys. ஓகே இது போதும். அடுத்த ஸ்பீட் அப்கிரேட் தான் பண்ணணும். இங்கே பாருங்க guys, இந்த கேமில் ஒரு நான் ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்க, இப்போ நம்ம எழுமினு இப்படி பண்ணால் நம்ம நிலத்தில் இருக்க மாட்டோம். உங்களுக்கு புரியலை நினைக்க நில்லுங்க காட்டும். இப்போ இவ்வளோ தெரியும் நம்ம இப்போ நம்ம பாயிரம். இங்கே பாருங்க, மேலேருந்து கூட நம்மளால் பண்ண எழுது. இது நல்லா இருக்கே. சரி அப்படியே கொஞ்ச நேரமாக ஏற்றுவோம் பவர். சரி இதோட செகண்ட் பார்ட் வேணுமானாலும் கமெண்ட் பண்ணுங்கள் guys. ஓகே நம்ம ஸ்பீடை முதல்ல அப்கிரேட் பண்ணுவோம். 4K கொடுத்து 10 ஸ்பீட் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஓகே இப்போ நம்ம கிக் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் வந்துடணும். ஓ ஷிட் கிரேட், பரவாயில்ல. அனிமேஷனை யார் பேண்டிட்டோ வச்சுருக்கான். ரேர் கொமன் லக்கி பிளாக் தான் இருக்கணும். ரேர் கிடைச்சிது கொமனில் ரன் பண்ண அட்டாக் ஓடும். 34 பேஸ் வேல்யூ சாரி guys. Bandito. எனக்கு என்ன ரைட் ரோட் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. யார் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இப்படின்னு கொஞ்ச நேரத்தாலே நானே வாயை விட்டு வளரிடுவேன். அது வேறு விஷயம். சொல்லுங்கள் நீங்கள் இதில் எனக்கு பிடிச்ச பிரெயின் ரோட் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே 39K சேர்ந்துட்டு அதுக்குள்ளே நானே பார்க்கல. இப்போ காசு பார்த்தேனா. ஓகே வேற ஒரு வெயிட்டை வாங்கி தருவோம். டண்டனக்கா அடுத்து 75K இதான் வாங்க. 75K. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இது எவ்வளோ ஒரு per செகண்ட் வருது? 5 வருது. சரி கொஞ்ச நேரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் அடிப்போம். அப்போ எபிக் ஏரியாவுக்கு போகணும். ஒரு 500 மட்டும் வைப்பேன் guys. தேவையில்லை இதுக்கு போய் இப்படி அடிப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். ஓகே ஓ மை காட் கிரேட், பரவாயில்ல. ஆனால் இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கு guys. ஏன்னா இதோட அனிமேஷன் செம்மையாக இருக்கு. கிரேட் அடிக்கணும். நம்ம ரேரை தாண்டிட்டோம். அப்பண்டா ஒரு 500 வந்தால் தாண்டிடுவோமா? டாட்டா சகூர் கிடைச்சிருக்கு, பரவாயில்ல. அது எடுத்துவதான் பரவாயில்ல. அப்கிரேட் பண்ணுவோம். இப்போ ஞாபகம் இருந்தது, நம்ம வச்சதை அப்கிரேடே பண்ணவே இல்லை. போய் பண்ணுவோம். அது நிறைய போகும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கி ஒன்று பார்த்தீங்களா கைஸ்? அப்கிரேட் பண்ண வளர்றாங்க. இது நல்லா இருக்கே. சரி நம்ம முதல்ல பேண்டிட்டோ அப்கிரேட் பண்ணுவோம். கண்ணை மூடித்து மொத்த காசு இறக்கிட வேண்டியதான். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். எவ்வளோ 1.2K. இதை நான் எதிர்பார்க்குறேன். ஓகே காய்ஸ் வா இன்னொரு கிக் ஒன்று பண்ணி தருவோம். எக்ஸாம் என்ன வந்திருக்கு. ஓகே யாரெல்லாம் வந்திருக்கு என்ன வருதுன்னு. பெல்லரினா கேப்பச்சினோ 19 ரூபா. என்ன இங்கே பாருங்க டான்ஸ் ஆடிட்டு வருது. பெல்லரினா கேப்பச்சினோ நல்ல டான்ஸ் ஆடுது. ஓகே இதையும் வச்சிருவோம் பேஸில். டாட்டா சவுரை நம்ம அப்கிரேட் பண்ணலை. அப்கிரேட் பண்ணி வைப்போம். அப்பா காசு டக்குனு வரும். இதில் ரீபிரத் மீடிக்கா நான் இப்போ பார்த்தேன். சரி ரீபிரத்தை என்ன ஆகுதுக்காக. வெள்ளரினா கபச்சிடும். இவ்வளோ போய் 200க்கு போயிட்டு இது 200. ஓகே ரீபிரத்தை பார்க்கணும். ரீபிரத்துக்கு 1K கிக் பவர். ரீசெட் யுவர் கிக் பவர். அப்படின்னா வேணாம். சரி நம்ம கிக் பவர் அப்கிரேட் பண்ணுவோம்.
இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். இதோட செகண்ட் பார்ட் வேணுமென்னு கேளுங்க, அட்மின் ஈவெண்ட் வேணுமென்னாலும் கேளுங்க. வேறு என்ன கேம் போடலாங்கன்னு